श्रीकृष्णप्रेमी महाप्रभुप्रणीतः श्रीराधिकाविलासचम्पूग्रन्थः अथ सप्तमोल्लासः। आवृत्य गगनं मेघो ववर्ष सलिलं भुवि राधाया हृदयं व्याप्य विरहो अश्रुमुमोचः। ஆகாயத்தில் மேகம் சூழ்ந்தது, மழை கொட்டியது. ராதையின் இதயத்தில் விரகம் சூழ்ந்து கண்ணீர் கொட்டியது. பிரவృத்தே பிராவிருஷி ஷியாமம் தமாலைர் பவபத்தனம் தூமைர் விரஹதாபஸ்ய ராதாயா ஹிருதயம் யதா. மழை காலத்தில் தமால மரங்களால் பிருந்தாவனம் இருண்டது. விரக தாபத்தின் புகையால் ராதையின் இதயம் இருண்டது. அம்பசா பங்கயுக்தேன பானுஜாப்ய குலாபவத் கிருஷ்ண விஸ்லேஷ தோஷேன விருஷபானுபவா ததா. சேருடன் கூடிய தண்ணீரால் யமுனை கலங்கமாக ஓடியது. கிருஷ்ண விரகத்தினால் ராதையும் கலங்கம் அடைந்தாள். காலிந்தி ஜலகல்லோல நிமக்னம் ஜலஜம் சதா ராதாயா ஹிருதயே மக்னம் கோவிந்த ரசசாகரே. யமுனையின் வெள்ளத்தில் தாமரை மூழ்கியது. ராதையின் இதயமும் கோவிந்தனின் காதலால் மூழ்கியது. பதிகானாம் சகீனாஞ்ச ததது கர்ணயோஸ்ரமம் கேகினி கிருஷ்ண காமின்யௌ கேகயா காகுணா ததா. மயில்கள் கத்துவது வழிப்போக்கர்களுக்கு வேதனையாக இருந்தது. ராதை புலம்புவதோ சகிகளுக்கு வருத்தமாக இருந்தது. பல்வலேஷு ததா பேகாஹ ஸ்வச்சந்தம் சுக்ருஷுர்நிஷி அல்பாஷயா ஜனா ராதா யதா பரிவதந்தி ச. குட்டையில் இருக்கும் தவளைகள் கத்துகின்றன. அது அல்ப மனதுடைய மனிதர்கள் ராதையை இகழ்வது போல் இருந்தது. உத்புல்லான்யபி புஷ்பாணி வர்ஷதாராஹதானி ச ந சோபந்தே பந்துஹதா ராதிகா புஷ்பவத்யபி. புஷ்பங்கள் மலர்ந்தும் கூட மழையால் அடிக்கப்பட்டு சோபிக்கவில்லை. புஷ்பவதியான ராதை பந்துக்களால் அடிக்கப்பட்டும் சோபிக்கவில்லை. தடமுல்லங்கிய தடினி யாதி கிருஷ்ணாமிதாம்புபிஹி அவரோதம் அதிக்ரம்ய பிரேம பூர்ணாச்ச ராதிகா. யமுனை அதிக வெள்ளத்தினால் கரை புரண்டு ஓடுகிறது. ராதையும் பிரேமை பூர்ணமானவளாய் அந்தப்புரத்தை மீறி ஓடினாள். ஏவம் சாரசவனே சாரசீவ ககனே கணாவலிரிவ கஹனே சோமலதேவ பகனே சந்திரலேகேவ மிருககணே ஹரிணீவ கககணே கேகீனிவ பிருந்தாவனே நிகில சಖೀ பிருந்த பரிவிருதா ஸ்ரீ விருஷபானுசுதா சானந்தம் இதஸ்ததः சஞ்சார ததா துவம் அமரிகண கரகலித மாதவி முகுலாவலிரிவ மணிமய தீபாவலிரிவ மண்டுக மிருதங்க முரஜ வாதனமிவ ச ஹர்ஷதாரா வித்யுன்மேகரவ பிரவார்த்தந்த. கமலவனத்தில் ஹம்சபக்ஷி போலும், ஆகாயத்தில் மேகலதை போலும், காட்டில் சோமலதை போலும், தாரகணத்தில் சந்திரலேகை போலும், மான் மந்தையில் மான் போலும், பக்ஷி கூட்டத்தில் மயில் போலும், சகல சகிகள் உடனும் பிருந்தாவனத்தில் விருஷபானு குமாரியான ராதை ஆனந்தத்துடன் இங்கும் அங்கும் சஞ்சரித்தாள். அப்போது தேவஸ்திரீகளின் கைகளிலிருந்து நழுவி மாதவி புஷ்பத்தின் மொக்குகள் போலும், மணிமயமான தீப வரிசை போலும், மண்டூகம் முரச மிருதங்கம் இவைகளின் நாதம் போலும் தூற்றலும் மின்னலும் இடி முழக்கமும் தோன்றின.
व्यजनैर्बीजयन्तीव लतिकाश्च चकम्पिरे वनान्ते शीतवातेन ராதாராதன தத்பராஹா. குளிர்காற்றுடன் கூடிய கொடிகள் ராதையை ஆராதிக்க வேண்டி விசிறியால் வீசுவது போல் அசைந்தன. वर्षधाराभिविद्धाङ्ग्यः स्निग्धासिक्तश्च गोपिकाः धावन्ति स्माश्रयं लब्धुं முக்தாஸ்தூர்ணமிதஸ்ததஹ. தூற்றலில் நனைந்துவிட்ட கோப கன்னிகைகள் வேகமாக தாங்கள் ஓடுவதற்கு இடம் தேடி இங்கும் அங்கும் ஓடினர். करास्थापितवर्षत्रं कृष्णं च पुरुषर्षभं समाश्लिष्य स्थिता राधा वर्षं मेने क्षणं गतम्. கையில் குடையுடன் கூடிய கண்ணனை அண்டி ராதை வருஷம் ஒரு க்ஷணம் போல் நீங்கியதாக கண்டாள். அகாமயோரேவ தயோஹ முதிரஸ்து கதோம்பராத் பாதிதம் மாருதேனாபி வர்ஷத்ரஞ்ச கராம்புஜாத். இருவரும் விரும்பாமல் இருக்கும்போதே மேகம் ஆகாயத்தில் இருந்து நீங்கிவிட்டது. குடையும் காற்றில் கீழே விழுந்தது. இத்தஸ்ததோ விசின்வந்த்யோ ராதிகாம் தாம் குமாரிகா வித்யுல்லேகாமிவாம்போதே தத்ருஷு கிருஷ்ண வக்ஷசி. இங்கும் அங்கும் தேடி வந்த கோபகுமாரிகள் மேகத்தின் மின்னல் கொடி போல் கண்ணனின் வக்ஷஸ்தலத்தில் ராதையை கண்டனர். பிரவருத்தம் பரிப்ரப்ருச்சுஹு பிரவருத்த பிரேம மோஹிதாஹ வாவதூகாபி சாராதா மூகா பவத வாங்முகி. அதிகமாக பிரேமையால் மோகித்த அவர்கள் என்ன நடந்தது என்று ராதையை கேட்டனர். பேச்சில் சிறந்த ராதை கூட தலை குனிந்து ஊமை போல் நின்றாள். விஸ்ருஜ்ய ககனம் தாவ ஜீமூதோ கிரிமா விஷத் கஹனம் யாமுனேயஞ்ச கிருஷ்ண த்யக்த்வா கிருஹம் ததா. மேகமும் ஆகாயத்தை விட்டு மலை குகையை அடைந்தது. கண்ணனும் பிருந்தாவனத்தை விட்டு வீட்டிற்கு சென்றான். கோபீநாதே கிருஹம் யாதே கோப்யஸ்ச ஸ்வகிருஹம் யயுஹு நிர்யாதே ககனான் மேகே யதா சத்யஸ்தடில்லதாஹ. மேகம் நீங்கியது. மின்னல் கொடிகள் மறைவது போல் கண்ணன் சென்றதுமே கோபகுமாரிகளும் சென்றுவிட்டனர். கிரமேண சாரதா லக்ஷ்மி கௌரீம் தாம் திரஷ்டுமிச்சயா அம்பராவரணம் தூர்ணம் அபாகிருத்யாயயௌ முதா. கிரமமாக சரத்கால சோபையை அந்த ராதை பார்க்க வேண்டி ஆகாயமாகிய திரை விலகிக் கொண்டு வந்தது. நிதராம் சுஷுபே व्योम निर्मलोडुगणिर्वृतं நீலம் விஷாலம் ரத்னாட்யம் கிருஷ்ணவக்ஷஸ்தலம் யதா. நிர்மலமான நக்ஷத்திரங்களால் சோபிக்கும் நீலவானம் ரத்ன சரங்களால் சோபிக்கும் கண்ணனின் வக்ஷஸ்தலம் போல் இருந்தது. சகலங்க சசாங்கோபி தாராபி சுஷுபே புவி அங்கலங்க கிருஷ்ணச்சந்திரஹா கன்யாபி சஹ கிம் புனஹா. தாரகணங்களின் கூட்டத்தில் கலங்கத்துடன் கூடிய சந்திரனே சோபிக்கும் போது கோபிகைகளின் கூட்டத்தில் இவ்வுலகில் கலங்கம் அற்ற கிருஷ்ணச்சந்திரன் சோபிப்பதை கேட்கவும் வேண்டுமோ? ஜஹசு கிருஷ்ணமாலோக்ய சரத் உத்புல்ல மல்லிகாஹ நூனம் தாசாமபி மனோபவமதாகுலம். சரத்காலத்தில் மலர்ந்த மல்லிகைகள் கண்ணனை கண்டதும் சிரித்தன. உண்மையில் அவைகளின் மனமும் கண்ணனை கண்டதும் காதல் கொள்ளுகின்றன போலும்.
अपङ्किलो भवन्मार्गः चरतां यमुनावने भक्तिमार्गो यथा कृष्णो பக்தானாம் பிராப்துமிச்சதாம். கண்ணனை அடைய விரும்புபவர்களுக்கு பக்தி மார்க்கம் போல் பிருந்தாவனத்தில் யமுனைக்கு போகும் வழியும் சேரில்லாத நிர்மலம் ஆயிற்று. प्रावृडन्ते दीर्घिकासो प्रसन्नं भवज्जलं वियोगान्ते प्रियं लब्ध्वा दिशनेव च योषिताम्. மழைக்காலம் நீங்கியதும் ஏரிகளில் தண்ணீர் தெளிந்து விட்டது. பிறக காலம் நீங்கி நாயகனை அடைந்த நாயகிகளின் மனம் போல் அது தெளிவாக இருந்தது. தாராவளிரிவாகாசே ரேஜே தீபாவளிர்புவி கார்த்திகேயே து மாசேஸ்மின் காந்தாபி ஸ்தாபிதா கிருஹே. கார்த்திகை மாதத்தில் வீடுகளில் அதாவது கிரகங்களில் ஏற்றி வைக்கப்பட்ட தீப வரிசைகள் ஆகாயத்தில் நக்ஷத்திரம் கூட்டம் போல் மின்னுகின்றன. தீபதானம் கரோதி ஸ்ம பானுகோப குடும்பினி சுவாசினிப்யः சானந்தம் சுமுகி சுவிலாசினி. நல்ல சோபையுள்ள அழகான முகமுள்ள கீர்த்திராணி கார்த்திகை மாதத்தில் சுமங்கலிகளுக்கு தீபதானம் செய்ய விரும்பினாள். அதோஷ தீஷ போஷே பிரதோஷே நிர்தோஷே ஹிருதய மோஷே சகல சோக சோஷே கோபார்பக கலிதோத்கோஷே லலித கோஷே விருஷபானுசுதா கலாவதி பிரேரிதா கில கலாவதி கரகமலேன கனகதீபமாதாய யசோதாயை சகல கோகுல யசோதாயை தாதுமானந்தபவனம் நந்தபவனம் பிராப. பூர்ண சந்திரனால் போஷிக்கப்பட்ட மாலை பொழுதில் குற்றமற்றதும் உள்ளத்தை கவர்வதும் எல்லா துன்பங்களையும் நீக்குவதும் ஆயச்சிறுவர்களின் கூச்சல் கும்மாளத்துடன் கூடியதும் ஆன அழகிய கோகுலத்தில் கீர்த்திராணி சென்றபடி நடக்கும். சகல கலாவதியான ராதை தனது தாமரை போன்ற கைகளில் தங்கமயமான தீபம் எடுத்து சகல கோகுலத்திற்கு புகழ் தரும் யசோதாராணிக்கு தானம் செய்வதற்காக ஆனந்த பவனமான நந்தபவனத்தை அடைந்தாள்.